Yeah, okay. We are going to start the meeting. நம்ம மீட்டிங் ஆரம்பிக்க போறோம். ஆனா இப்பவே இதற்கு to stop this meeting there is a provocation already from state. அதாவது authorities, police authorities இருந்து இப்பவே ஆத்திரமூட்டல் செஞ்சு இதை நிறுத்தறதுக்கு வந்திருக்காங்க. இத கண்காணிக்கிறதுக்கும் வந்திருக்காங்க. அது இடையூறு காரணமா கொஞ்சம் மீட்டிங் தடைப்படுது. Yeah, actually, yeah. Yeah, we've been interrupted by, as Comrade Sadi said, by the state intervention, and I don't. Excuse me, Comrade. Yes, Okay, let's start the meeting. We have been already interrupted by the state authorities to start the meeting. அதாவது இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு தடையா போலீஸ் அத்தாரிட்டிஸ் ஏற்கனவே வந்து இடையூறு பண்ணியிருக்காங்க. ஆத்திரமூட்டல் செயல்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இந்த மீட்டிங்கை ஆரம்பிப்போம். இது இந்த மீட்டிங் வந்து 3 மொழிகள்ல, அதாவது இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி 3லயும் லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணப்படுது, நேரடியாகவும் நடத்தப்படுது. வந்த எல்லாருக்கும் நன்றி. We the ICFI supporters welcome you all to this meeting. Free the Maruti Suzuki workers. ICFI supporters இந்தியாவாகிய நாங்க இந்த மாருதி சுசுகி ஒர்க்கர்ஸை விடுதலை செய்கின்ற இந்த மீட்டிங்க்கு வந்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கும், வரவேற்கிறோம். As you all would have come to know through our campaign, which is done internationally, 31 Maruti Suzuki workers are still behind the bars, with 13 of them facing life sentence. அதாவது உங்களுக்கு நீங்க எங்க கேம்பெயின் மூலமா தெரிஞ்ச மாதிரி 31 ஒர்க்கர்ஸ் இன்னும் ஜெயில இருக்காங்க. அதுல 13 பேர் ஆயுள் தண்டனை கைதிகளா இருந்துட்டு இருக்காங்க. WSWS, அதாவது வேர்ல்ட் சோஷியலிஸ்ட் வெப்சைட், systematically exposed the legal travesty of the case through a 5-part series which will be explained by Comrade Darwin. Besides, அதாவது WSWS இந்த பொய் வழக்க பத்தின ஜோடிப்பை வந்து வெளிப்படுத்திச்சு 5 பார்ட் சீரீஸ் மூலமா. அதை வந்து ஈவன் டாவின் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் உங்களுக்கு. Besides, we had a picket in Sriperumbudur bus stand in defense of Maruti Suzuki workers, which was also part of international campaign. அதாவது இது மட்டும் இல்லாம ஸ்ரீபெரும்புதூர் பஸ் ஸ்டாண்ட்ல நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் மாருதி சுசுகி ஒர்க்கர்ஸ் டிஃபென்ஸ்க்கு. அதுவும் இன்டர்நேஷனல் கேம்பெயினோட பாகமா நடத்தப்பட்டது. நான் முக்கியமா எதை பத்தி பேசுவேன்னா கூகுள் சென்சார்ஷிப் பத்தி. அதாவது ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் கூகுள் சென்சார்ஷிப் அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் மாருதி சுசுகி ஒர்க்கர்ஸ் டிஃபென்ஸ். அதை பத்தி நான் முக்கியமா பேசுவேன். வேர்ல்ட் சோஷியலிஸ்ட் வெப்சைட், அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வேர்ல்ட் சோஷியலிஸ்ட் வெப்சைட் WSWS, நம்ம தோழர்கள் கேம்பெயின் மூலமாவும் பேசியிருப்பாங்க.
World Socialist website provides coverage for labor struggles and social issues that are either inadequately covered or completely ignored by corporate control media. அதாவது வேர்ல்ட் சோஷலிஸ்ட் வெப்சைட் உலக சோசியலிச வலைதளம் தொழிலாளர் போராட்டங்களையும் சோசியல் இஷ்யூஸ் அதாவது சமூக பிரச்சனைகளையும் கவர் பண்றதுல முதல் பங்கு வகிக்குது, முதல் இடம் வகிக்குது. அதாவது கார்பரேட் கண்ட்ரோல் மீடியா, இந்த டிவி, அது எலக்ட்ரானிக் மீடியா, எந்த கார்பரேட் கண்ட்ரோல் மீடியாவும் ஆகட்டும், அதுல கவர் பண்ணாத விஷயங்கள், கவர் பண்ண முடியாத விஷயங்கள், கவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றப்படுற விஷயங்களை கவர் பண்றதுல முதல் இடம் வகிக்குது WSWS. As a result of our principal opposition to our war, our focus on social inequality and high standards of political and journalistic integrity, WSWS is indisputably an authoritative publication on world public events, world political events, the global economy, international socialism, history of 20th century, Russian Revolution and its aftermath, and contemporary Marxism. அதாவது நம்மளோட பிரின்சிபிள்டான எதிர்ப்பு மூலமா, அப்போசிஷன், போருக்கு எதிரான எதிர்ப்பு மூலமா நம்மளோட ஃபோக்கஸ் சோசியல் இன்இக்வாலிட்டி, அதாவது சமூக ஏற்றத்தாழ்வுகள், அதே போல பொலிட்டிக்கல் நேர்மையா எல்லாத்தையும் வெளியிடுறதுனால WSWS வந்து பப்ளிகேஷனா ஒரு அத்தாரிட்டியா இருந்துட்டு இருக்கு எப்பயுமே. அது எந்தெந்த ஈவெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா குளோபல் எக்கானமி ஆகட்டும், அது சர்வதேச சோசியலிசத்தை பத்தி ஆகட்டும், இல்ல 20th செஞ்சுரியோட வரலாறு ஆகட்டும், இல்ல ரஷ்யன் ரெவல்யூஷன் பத்தி ஆகட்டும், இல்ல கான்டெம்பரரி மார்க்சிசம் பத்தி பேசுறது ஆகட்டும், இது பத்தின எல்லா விஷயங்களையும் நம்ம அத்தாரிட்டியா இருந்துட்டு இருக்கோம். It is leading international voice in the fight against resurgence of racism, xenophobia and fascism. அதாவது இது வந்து ஒரு லீடிங் முதலிடம் வகிக்கிற முதன்மையான குரல். எந்தெந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பாசிசத்துக்கு எதிராக, வந்தேரிகள் சொல்லி எல்லாரையும் வெறுக்கிற, அந்த ரெஃப்யூஜிஸ வெறுக்கிற விஷயத்தை எதிராக, அதே போல ரேசிசத்துக்கு எதிராக, இனவாதத்துக்கு எதிராக எல்லா இதுக்கும் ஃபைட் பண்ற லீடிங் வாய்ஸா WSWS எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. WSWS is the online newspaper of International Trotskyist Movement. WSWS உலக சோசியலிச வலைதளம் வந்து வலையில வெப்ல இன்டர்நேஷனல் ட்ராட்ஸ்கிஸ்ட் மூவ்மெண்ட் பேப்பர், ஆன்லைன் பேப்பர். இட் இஸ் மோஸ்ட் வைட்லி ரெட் சோசியலிஸ்ட் பப்ளிகேஷன் ஆன் த இன்டர்நெட். அதாவது இது வந்து பரந்த அளவுல படிக்கப்படுற சோசியலிஸ்ட பேப்பர், ஒன்லி சோசியலிஸ்ட் பேப்பர் வெப்சைட்ல. Since its launch in the year 1998, WSWS has published more than 60,000 articles on politics, history, science and culture in more than a dozen languages. அதாவது 12க்கும் மேற்பட்ட, இப்போதைக்கு 20 லாங்குவேஜ் கிட்ட அது பப்ளிஷ் ஆன 98ல இருந்து 60,000க்கும் மேற்பட்ட ஆர்டிகல்ஸ் இது வரைக்கும் பப்ளிஷ் ஆயிருக்கு. அது அரசியல் ஆகட்டும், வரலாறு ஆகட்டும், அறிவியல், அதே போல கலாச்சாரம், கலை, இலக்கியம், இதுல எல்லாத்துலயும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த 60,000 ஆர்டிகல். WSWS are reposted in innumerable websites and are published in printed newspapers all over the world. WSWSல வர அறிக்கைகள் எல்லாமே, ஆய்வறிக்கைகள் எல்லாமே எல்லா இதுலயும் கோட் பண்ணப்படுது, மற்ற வெப்சைட்ஸ்ல கோட் பண்ணப்படுது, பிரிண்டட் நியூஸ் பேப்பர்ஸ்ல வருது, உலகம் முழுக்க இது வந்துகிட்டு இருக்கு. Material posted by WSWS is frequently cited in
University research papers included in college syllabi. அதாவது காலேஜ் சிலபஸ்ல கூட யூனிவர்சிட்டி பேப்பர்ஸ்ல கூட மெட்டீரியல்ஸ் வந்து WSWSல பப்ளிஷ் பண்ணப்படுற மெட்டீரியல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டுட்டு இருக்கு. Leading American scholars such as historians James McPherson and Alan Welser and Shakespeare expert James Shapiro have granted interviews to WSWS. அதாவது அமெரிக்கன் ஸ்காலர்ஸா இருக்கிற மெக்ஃபர்சன், குவெல்சா இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஹிஸ்டாரியன்ஸ். அதே போல ஷேக்ஸ்பியர் எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஷபிரோ இவங்கெல்லாம் WSWSக்கு இன்டர்வியூஸ் கொடுத்திருக்காங்க. Film theater reviews posted on the site have attracted large international following. அதாவது film reviews பத்தி ஹாலிவுட்ல முக்கியமா ஹாலிவுட், ஸ்ரீலங்கன் மூவிஸ், தமிழ் மூவிஸ் எல்லா மூவிஸும் ரிவ்யூ பண்றது அந்த செக்ஷன்ல இன்டர்நேஷனல் ஃபாலோயிங் இருந்துட்டு இருக்கு. ஹாலிவுட் மூவிஸ் ஆகட்டும், அது இன்டர்நேஷனல் மூவிஸ் எந்த இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல்லையும் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். வேர்ல்ட் renowned filmmakers Wim Wenders, Mike Leigh, Richard Linklater, Bertrand Tavernier and Abbas Karatsamy, to name only a few, have discussed their work with World Socialist website. அதாவது விம் வெண்டர்ஸ், மைக்லே, அபாஸ் கரத்சாமி போன்றவங்க பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாருமே WSWSோட அவங்களோட ஒர்க்கை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூ மூலமா. Essays and lectures posted on WSWS have been included in anthologies produced by publishers with no connections to the World Socialist website. அதாவது WSWSல பப்ளிஷ் பண்ணப்பட்ட லெக்சர்ஸ், எஸ்ஏஸ் இது எல்லாமே பெரிய பெரிய வெப்சைட்ஸ்ல பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட்னால, அதே போல ஸ்காலர்ஸ், ஹிஸ்டாரியன்ஸ் இவங்களாலையும் கோட் பண்ணப்படுது. ஏன்னா அது அத்தாரிட்டியா இருக்கு, பொய் சொல்லாம உண்மையை சொல்ற ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கிறதுனால அந்த மெட்டீரியல் எல்லாமே அதுல ஃபோக்கஸ் பண்ணப்படுது ஹிஸ்டரியா. By the beginning of this year, WSWS had achieved a global Alexa ranking of 36,525 and ranking of 16,679 in US. வெப்சைட்ல வர ரேங்கிங் இது, அது பார்க்கப்படுற மூலமா வர ரேங்கிங். அது வந்து இப்ப WSWS வந்து 16,000 கிட்ட யூஎஸ்குள்ளேயும் 36,000 வேர்ல்டு வைடாவும் வந்திருக்கு. In the spring, the number of monthly visitors to WSWS exceeded 900,000. அதாவது ஸ்பிரிங்ல இந்த சிறுமை காலம், அதாவது ஏப்ரல் காலத்துல WSWS பார்த்தவங்களோட எண்ணிக்கை 1 மில்லியன் கிட்டத்தட்ட 900,000 900,000 பேர் பார்த்திருக்காங்க. In April 2017, according to our data, 422,460 visits to WSWS originated from Google searches. அதாவது அதுல பாதிக்கும் மேற்பட்டவங்க கூகுள் சர்ச் மூலமா அந்த வெப்சைட்டை WSWS நாடி இருக்காங்க, ரீச் ஆயிருக்காங்க. Google censorship in the name of fake news of all left-wing websites and more WSWS.org is the part of this global phenomenon of attack on democratic rights and neocolonial wars, Middle East and Africa. அதாவது கூகுள் சென்சர்ஷிப் கூகுள் மூலமா தான் பாதிக்கும் மேற்பட்டவங்க பார்த்துருக்காங்க. ஆனா அது அப்புறம் கூகுள் சென்சர்ஷிப்ன்றது என்னன்னா ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்ற, போலி நியூஸ் அப்படின்னு சொல்லப்படுற அர்த்தத்துல லெஃப்ட் விங் வெப்சைட்ஸும் முக்கியமா WSWSும் பேன் பண்ணப்பட்டிருக்கு சர்ச்ல இருந்து அல்காரிதம்ஸ் மூலமா. அதாவது முன்னாடி நீங்க கிளாஸ் ஸ்ட்ரகிள் போட்டீங்கன்னா WSWS வருதுன்னா, ட்ராட்ஸ்கிசம் போட்டீங்கன்னா WSWS வருதுன்னா, அது இப்போ வர்றதில்ல. அது WSWS பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிகல்ல தேவ்நாத் சொன்னது போல, a specter of October Revolution is haunting the global bourgeoisie. அதாவது தேவ்நாத் நம்மளோட சேர்மன், WSWS ஓட சேர்மன் தேவ்நாத் சொன்னது போல,
அக்டோபர் ரெவல்யூஷன், அக்டோபர் புரட்சின்ற பூதம் உலக முதலாளித்துவத்தை பயமுறுத்திட்டு இருக்கு. ஏன் அது நடந்துட்டு இருக்கு? ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல, அக்டோபர் ரெவல்யூஷன் காலகட்டத்துல இருந்த மாதிரி கல்ஃப் ஆஃப் இன்இக்வாலிட்டி, சோசியல் கிரைசிஸ், வார், அது எல்லாமே இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. அதாவது சமூக சமத்துவமின்மை, போர், சமூக நெருக்கடி எல்லாமே இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. அதன் காரணமா தான் அக்டோபர் ரெவல்யூஷன் பூதம் பயமுறுத்திட்டு இருக்கு உலக முதலாளித்துவத்தை. In his open letter to the authorities of Google, he said, அதாவது தேவ்நாத் சொல்லியிருக்காரு, the censorship of left-wing websites and WSWS reflects the fear that a genuine socialist perspective, if allowed a fair hearing, will find a mass audience in the US and internationally. அதாவது தேவ்நாத் குறிப்பிடுறாரு தன்னோட பகிரங்க கடிதத்துல, கூகுளுக்கு தன்னோட பகிரங்க கடிதத்துல, ஒருவேளை இந்த பயம் என்ன காட்டுதுன்னா, ரூலிங் எலிட்ஸ் மத்தியில இருக்கிற இந்த பயம், ஆளும் வர்க்க மத்தியில இருக்கிற இந்த பயம் என்ன காட்டுதுன்னா, ஒருவேளை லெஃப்ட் விங் ஐடியாலஜிஸ், அதாவது சோசியலிசம் பத்தின இதுக்கு எல்லாராலையும் படிக்க முடிஞ்சதுன்னா, யூஎஸ்லயும் இன்டர்நேஷனலும், அது ஒரு பெரும் புரட்சியையும் மாஸ் ஆடியன்ஸையும் அது பின்னாடி கூட்டோன்ற அந்த பயம்தான் ஆளும் வர்க்கத்தை இந்த சென்சர்ஷிப் நோக்கி கொண்டு வந்திருக்கு. There is widespread popular opposition to your efforts to suppress freedom of speech and thought. அதாவது பெருவாரியான மக்கள் மத்தியில உங்களோட இந்த நடவடிக்கை, ஸ்பீச் பேச்சுரிமையை தடுக்கிற இந்த நடவடிக்கையை பெருவாரியான மக்கள் மத்தியில எதிர்ப்பு இருந்துட்டு இருக்கு. That is why Google feels compelled to cloak its anti-democratic policies with misleading arguments and outright lies. அதனாலதான் கூகுள் தன்னோட இந்த ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை டெக்னிக்கல் கிளிச்சுன்னு சொல்லி, இல்ல ஏதோ 1-2 விஷயம் அல்காரிதம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி மக்களை குழப்பிட்டு இருக்காங்க. Despite the broad support of WSWS call for an end to Google's internet censorship, the company has refused to reply either to WSWS petition opposing its censorship or repeated attempts to contact it for comment. அதாவது WSWS சென்சர்ஷிப்பை நிறுத்தறதுக்கு கால் பண்ணியும், WSWS பெட்டிஷனை அப்போஸ் பண்ணியும் கூட WSWS அத்தாரிட்டி, அதாவது கூகுள் அத்தாரிட்டிஸ் யாருமே இதை ரிப்ளை பண்றதுக்கோ அந்த எடுத்த நடவடிக்கையை திரும்ப வாங்கறதுக்கோ எந்த முடிவும் எடுக்கல. எதுவும் கான்டாக்ட் பண்ணப்பட்டாலும் ரிப்ளை எதுவும் கொடுக்கல அவங்க. An online petition calling for Google to end its censorship has received over 3,800 signatures from dozens of countries. அதாவது 3,800க்கும் மேற்பட்ட கையெழுத்து இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்களும் இருக்கிறவங்களும் இதுல சைன் பண்ணணும், ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் இதுல சைன் பண்ணணும்னு கேட்டுக்கோங்க. Google, however, has not replied North's letter. டேவிட் நாத்தோட இந்த கடிதத்துக்கு கூகுள் எந்த ரிப்ளையும் கொடுக்கல. Recent weeks have seen a drastic Google's actions and recent weeks have shown a drastic escalation in calls for internet censorship. The campaign to censor internet, usually justified in the name of fighting terrorism and blacking out fake news, has assumed international dimensions and is promoted at highest levels of government. அதாவது இந்த இன்டர்நெட் சென்சர்ஷிப்
இந்த காலகட்டத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுவும் இல்லாம ஃபேக் நியூஸ் பிளாக் பண்றோம் அப்படின்ற பேர்ல, ஃபைட்டிங் டெரரிசம்ன்ற பேர்ல இது இன்டர்நேஷனல் டைமென்ஷன்ஸும் எடுத்திருக்கு. இதோட சென்சர்ஷிப் பத்தின என்னோட இதை முடிச்சுக்கிறேன். தோழர் யுவன் டாவின் லீகல் காம்ரேட் யுவன் டாவின் will speak about legal travesty of this case. அதாவது இந்த பொய்மைய லீகல் இதுல இருக்கிற இந்த பொய்மைய பத்தி யுவன் டாவின் பேசுவார். மாருதி சுசுகி தொழிலாளர்கள் மீது ஜோடிப்பு வழக்கு தொடுப்பதில் நிறுவனம், சட்ட அதிகாரிகள், ஹரியானா மாநில அரசாங்கம் மற்றும் இந்தியாவின் முக்கிய பெரிய வணிக கட்சிகளுக்கு இடையே உள்ள ஒத்துழைப்பு மற்றும் அவரது அடிப்படை அரசியல் நோக்கங்கள் பற்றி உலக சோசியலிச வலைதளம் விரிவாக எழுதியுள்ளது. 13 பேரை குற்றவாளிகள் ஆக்குவதற்கு இந்திய அரசு அடிப்படையாக கொண்டிருந்த ஆதாரம் மற்றும் சட்டப்பூர்வ வாதங்கள் ஆகியவற்றை நிராகரிப்பதை குவிமைப்படுத்தி உலக சோசியலிச வலைதளம் பல பகுதி தொடர்களை வெளியிட்டுள்ளது. அவற்றை இப்போது நாம் காண்போம். குற்றவியல் நடவடிக்கையில் சம்பந்தப்பட்டவர்களை அரசு தரப்பு சாட்சியங்கள் முறைப்படி அடையாளம் காட்ட முடியவில்லை அல்லது தவறாகவே அடையாளம் காட்டினார்கள். அரசு தரப்பு வழக்கின் மைய புள்ளியாக இருப்பது நிறுவன மேலாளர்களை உயிருடன் எரிக்கும் நோக்கத்துடன் தொழிலாளர்கள் தீ மூட்டினார்கள் என்ற வாதமாகும். ஆனால் அது எந்த தொழிலாளியும் தீ மூட்டதில் இணைப்பதில் தோல்வி கண்டது. மேலும் எப்படி மற்றும் எப்போது தீ மூட்டப்பட்டது என்பதையும் கூட அதனால் நிலைநாட்ட முடியவில்லை. முக்கிய ஆதாரமாக கருதப்படும் பொருட்கள் மீது வழக்கமான செய்யும் தடவியல் பரிசோதனைகள் எதுவும் செய்யப்படவில்லை. தொழிலாளருக்கு அனுதாபமாக உள்ள ஒரு மேலாளர் அவினாஷ் தேவ் தவிர எப்படி கடுமையான காயத்திலிருந்து ஒவ்வொரு நிறுவன மேலாளர் மற்றும் பாதுகாப்பு அலுவலர்கள் தப்பித்துக் கொள்ள முடிந்தது என்ற கேள்வி எழுகிறது. பல குடியுரிமை அமைப்புகள் ஆவணப்படுத்தியவாறு பல சிறையில் அடிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மின்சார அதிர்வுகள், கடுமையான காலை அகலப்படுத்துதல் மற்றும் நீரில் முக்கல் உட்பட சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர் என்று தெரிகிறது. நிர்வாக தரப்பு அதிகாரிகள் தங்களது கடை வடிவத்தை சொல்வதற்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டனர். ஆனால் தொழிலாளர்கள் சாட்சி அளிப்பதிலிருந்து தடுக்கப்பட்டனர். யோகேஷ் குமார் மற்றும் ராம் விலாஸ் ஆகிய இரு தொழிலாளர்கள் தாம் ஆலையில் கூட இல்லை என்பதை கணிசமான ஆதாரங்களை முன்வைத்தனர். யோகேஷ் குமார் விடுமுறை தினத்தை கொண்டாடுவதற்கு தர்மசாலாவுக்கு புறப்பட்டு சென்றதாக விளக்கினார். ஆலையில் கை கலப்பு மற்றும் தீப்பற்றல் நிகழ்ந்த தினத்தன்று ராம்விலாஸ் ஒரு குடும்ப பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு குடும்பத்தை பார்க்க வந்ததாக அவரோட மாமா சாட்சி கூறினார். ஆனால் இரு தொழிலாளர்களும் தாங்கள் எங்கிருந்தார்கள் என்பதை கற்பனை செய்து கூறுவதாக நீதிபதி தீர்ப்பில் கூறினார். PK ராய் என்ற ஒரு சாட்சி கூறினார், தாம் ஜியாலாலும் மற்றவர்களும் சேர்ந்து நிர்வாகத்தை தீயிட்டு கொடுத்த பார்த்தேன் என்றார். ஆனால் நீதிமன்றத்தை ஜியாலாலை அடையாளம் காட்ட அவர் தவறினார். வீரேந்திர பிரசாத் என்ற எதிர்த்தரப்பின் மற்றொரு சாட்சி கூறினார், தாம் வேறொரு தொழிலாளியை தீயிட்டு கொளுத்ததை பார்த்தது என்று கூறினார். ஆனால் அவரும் ஜியாலாலை அடையாளம் காட்ட தவறினார். மற்றொரு நிர்வாகத்தின் சாட்சியமாக இருக்கக்கூடிய விக்ரம் சரின் யார் நெருப்பை கொளுத்தினார் என்று அடையாளம் காட்ட தவறினார். இப்படி எல்லோருமே அடையாளம் காட்டுவதை தவறாக காட்டினர். தொழிலாளர் நல ஆய்வாளரும் எதிர்த்தரப்பு சாட்சியமான சந்தர்பால் தொழிற்சங்கத்தின் அனைத்து தரப்பிலும் சேர்ந்துதான் தீயை கொளுத்தினார்கள் என்று வாக்குமூலம் கூறி நிர்வாகம் மற்றும் எதிர்த்தரப்பின் இறுதி குறிக்கோளை வெளிப்படையாகவே குறிப்பிட்டார். எதிர்த்தரப்பு தாங்கள் தீயால் அழிக்கப்பட்ட நிர்வாக அலுவலகத்தின் சாம்பலிலிருந்து ஒரு தீப்பெட்டி மேலுரை கண்டுபிடித்ததாகவும் அதுவே தீ எவ்வாறு ஆரம்பித்தது என்று புதிரை தீர்க்கும் சாவி என்றனர். அது முதல் நாளில் போலீசால் குற்றம் சம்பவம் நடந்த போது எடுக்கப்படவில்லை. ஆனால் இரண்டாவது நாள் போலீசான் தடவியல் நிபுணர் டாக்டர் ராஜேஷ் சோனியால் தான் கைப்பற்றப்பட்டது. இருந்தாலும் டாக்டர் ராஜேஷ் சோனி சாட்சியமாக விசாரிக்கப்படவில்லை மற்றும் தீப்பெட்டியை மீட்டெடுத்த நினைவு குறிப்பில் அவரது கையொப்பம் இருக்கவில்லை. ஆனால் அது HC சத்பால் என்ற இன்னொரு விசாரணை அதிகாரியின் கையொப்பம் இருந்தது. அவர் திட்டமிட்டு தீப்பெட்டியின் மேலுரை மீட்கும் போது அங்கு இருக்கவே இல்லை. தீப்பெட்டி சுற்றிருக்கும் அனைத்து இடமும் தீயால் எரிந்து சாம்பலாக இருக்க அதில் மட்டும் எரிந்ததற்கோ அல்லது கருகியதற்கோ எந்த ஒரு அடையாளம் எதுவும் இல்லை. நீதிபதி தனது தீர்ப்பின் வேறொரு இடத்தில் கணினி, அதன் பாகங்கள், மரச்சாமான்கள், ஆவணங்கள், கோப்புகள் எல்லாம் பெரிய அளவில் எரிந்திருக்கிறது, ஆனால் தீப்பெட்டியின் மேலுளை மட்டும் தீயிலிருந்து தப்பித்து விட்டது என்று கூறினார்.
தனது தீர்ப்பில் நீதிபதி கோயால் எதிர்த்தரப்பால் யார் தீயை பற்ற வைத்தார்கள் என்பதை நிரூபிக்க முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டார். அதாவது கொலையின் மைய புள்ளியாக இருக்கின்ற யார் தீயை பற்றினார்களோ அதை அவர்களால் நிரூபிக்க முடியவே இல்லை. நிறுவனம் மற்றும் எதிர்த்தரப்பின் கோணத்திலிருந்து நூற்றுக்கணக்கான கோபம் கண்ட தொழிலாளர் உலோகத்தால் செய்யப்பட்ட கூர்மையான கார் பாகங்கள் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு வந்து நிறுவன அலுவலகத்தை சூறையாடினர், அவற்றை கொளுத்தினர் என்று கூறுகிறார்கள். பின்பு நிறுவனம் தீயால் எரியும் போது தொழிலாளர்கள் வெளியேறும் முறையை அடைத்து மேலாளர்களை காப்பாற்ற நினைத்த போலீசாரோ சண்டையிட்டனராம். எதிர்த்தரப்பு மாருதி சுசுகி நிறுவனத்தோடு இணைந்து உருவாக்கியிருக்கும் இந்த காட்சிகள் உண்மையில் பயமுறுத்துவதாகும், படுபயங்கர படுகொலை போலவும் காட்சியளிக்கிறது. குறைந்தபட்சம் ஒருவர் அனுமானிக்கக்கூடும், நிறைய பேர் இல்லை என்றாலும் பல பேர் உயிரிழந்திருக்கிறார் என்று. பிற மேலாளர்களும் தீ அல்லது கோபம் கொண்ட தொழிலாளர் தாக்கியதால் நிரந்தரமான காயங்கள் இல்லாவிட்டாலும் கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று அனுமானிக்கிறோம். ஆனால் ஒரே ஒருவர் தான் இறந்து போனார். அவர்தான் தொழிலாளருக்கு அனுதாபமாக இருந்த நிறுவனத்தின் ஒரே அலுவலரும் மனிதவள மேலாளருமான அவினேஷ் தேவ். மற்ற மேலாளருக்கு ஏற்பட்ட காயங்கள் எதுவும் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக இல்லை. காயங்கள் மிக சாதாரணமாக இருந்தது. எதிர்த்தரப்பின் தாக்குதல் பற்றிய சித்தரிப்புக்கும் அந்த தாக்குதலின் இறுதி விளைவுக்கும் உள்ள முரண்பாடுகள் அதிர்ச்சியை அளிக்கிறது. நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் அலுவலருக்கு நுழைந்து கனமான உலோகத்தாலான டோர் பீம்களாலும் கூர்மையான சாக்கர்களாலும் தாக்கி இருக்கிறார்கள் என்றால் குறைந்தபட்சம் சில அலுவலருக்காக கீறல் காயங்களாவது ஏற்பட்டு இருக்கும். ஆனால் மருத்துவ நிபுணர்கள் அப்படி எந்த காயத்தையும் மாருதி சுசுகி மேலாளர் மேல் கண்டுபிடிக்கவில்லை. நான் எனது இடது கையை வைத்தே தாக்குதலை தடுத்தேன் என்று சொற்றொடரை பல எதிர்த்தரப்பின் சாட்சியங்கள் திரும்ப திரும்ப கூறுதலிட்டு அவர்கள் பொய்யான வாக்குமூலங்கள் கூட பயிற்றுவிக்கப்பட்டார்கள் என்று தெரிகிறது. நீதிபதி எஃப்ஐஆர் ஒன்றும் கலைக்களஞ்சியம் அல்ல என்று ஒவ்வொரு தகவலும் அதில் குறிப்பிடப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்த்தரப்பை ஆதரித்தார். எதிர்த்தரப்பின் எந்த சாட்சியத்தாலும் தொழிலாளர்கள் எவ்வாறு டோர் பீம்களையும் ஷாக்கர்களையும் வெல்ட் ஷாப்பில் இருந்தும் அசம்பிளி ஷாப்பில் இருந்தும் நிறுவனம் மற்றும் பல பாதுகாப்பு அலுவலை தாண்டி திருடி அது நிர்வாக அலுவலகத்தில் தாக்குதல் தொடுக்க கொண்டு வந்தார்கள் என்பதை நிரூபிக்க முடியவில்லை. டோர் பீம்கள் தான் தொழிலாளர்கள் தாக்குதலுக்கு ஈடுபட்டார்கள் என்றால் அவற்றின் மேல் ஏன் தடவியல் சோதனை செய்யவில்லை என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. தொழிலாளர் உரிமைக்கான ஒரு சர்வதேச குழு 2013 ஒரு ஆய்வு செய்து அதில் சொன்னது, ஜூலை 18, 2012 நடந்த கைகலப்பு சம்பவத்தின் போது போலீசார் ஒரு கண்காணிப்பு கேமராக்களை எடுத்ததாகவும் சந்தேகத்திற்குரிய அடையாளம் கண்டு கைது செய்ய போவதாகவும் குறிப்பிட்டது. ஆனால் 4 நாட்கள் கழித்து கண்காணிப்பு கேமராவின் ஹார்ட் டிரைவ்கள் சேதமடைந்து விட்டதாகவும் எந்த படத்தையும் அதிலிருந்து எடுக்க முடியவில்லை என்று போலீசார் கூறினர். வழக்கின் போது தொழிலாளர் ஒப்பந்தக்காரர் யாத்ராம், வீரேந்தர், அசோக் ராணா மற்றும் ராகேஷ் இவர் யாராலும் 83 பேரை அடையாளம் காட்ட முடியும். ABCD வரிசையில் தான் தொழிலாளர்கள் தாக்குதல் தொடுத்தார்கள் என்று கூறினார்கள். யாத்ராம் A முதல் D வரை பெயர் கொண்ட தொழிலாளர்கள் மாருதி சுசுகி மேலாளர்களை தாக்கியதாகவும், வீரேந்தர் K முதல் P வரை பெயர் கொண்ட தொழிலாளர்கள் மாருதி மேலாளர்களை தாக்கியதாகவும், அசோக் ராணா R முதல் S வரை பெயர் கொண்ட தொழிலாளர்கள் மாருதி மேலாளர்களை தாக்கியதாகவும், இப்படி ABCD வரிசையில் தான் தொழிலாளர்கள் தாக்குதல் கொடுத்தார்கள் என்று அவர்கள் கூறுகிறார். அரசு தரப்பும் தொழிலாளர்கள் இந்த வரிசையில் தான் கலவரம் புரிந்தது என்று சொல்லும் எழுப்பியது. ஜூலை 18 சண்டையில் அடிப்பட்டதாக கூறப்படும் மேலாளர்கள் மாருதி சுசுகியோடு வணிக தொடர்புடைய மெடண்டா மற்றும் கொலம்பியா மருத்துவமனையில் தான் வைத்தியம் பார்க்கப்பட்டு அவர்களுக்கு மருத்துவ சான்றிதழ் கொடுக்கப்படுகிறது. ஆனால் வழக்கு விசாரணையில் தீபக் ஆனந்த் என்ற மாருதி மேலாளர் ஒப்புக்கொண்டார் மருத்துவ சான்றிதழ் உள்ள தன்னுடைய பெயர் போலியானது என்று. ஆக குற்றம் சாட்டப்பட்ட 418 பேரில் 417 பேருக்கு எதிராக எந்த தடையும் நிரூபிக்கப்படவில்லை. அதனால் அவர்கள் வேறு வழியின்றி விடுதலை செய்யப்பட்டார்கள். நீதிபதி கோயால் அவர் தீர்ப்பில் இதை ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மீதி 117 பேரில் 89 தொழிலாளர்களும் அவர்களுக்கு எதிராக புனையப்பட்ட சாட்சியங்கள் யாவும் பொய்யானவை என்று நிரூபிக்கப்பட்டது. அவர்கள் சட்டவிரோத காவலில் இத்தனை ஆண்டுகள் வைக்கப்பட்டவை என்பது உறுதியாகிறது. இப்படி இந்த வழக்கு பெருமளவில் தொடர்ச்சியற்றதாகவும் இடைவெளிகள் உடையதாகவும் முரண்பாடுகள் உடையதாகவும் மட்டுமல்லாமல் குறைபாடுகள் உடையதாகவும் போலி அனுபவம் இருக்கிறது என்று உலக சோசியலிச வலைதளம் ஆய்வு செய்து எழுதியுள்ளது. இந்த தொழிலாளர்களின் ஒரே குற்றம் என்ன என்றால் மாருதி சுசுகி போன்ற ஒரு நாடு கடந்த தொழில் நிறுவனங்களின் மலிவு உழைப்பு அடிமை முறையிலான வேலை நிலைமைகளை உலகம் முழுதுள்ள தொழிலாளர்கள் சுமத்துவதை சவால் செய்ய முயன்றதுதான்.
நன்றி தோழர்கள். I just want to brief what Comrade Human Darwin has said about the legal issue. There is, just to briefly mention that there is a monstrous frame up against these workers because they challenge the Indian ruling class strategy of making India the cheap labor haven for the global investors. So therefore, in the legal issue, we see that without really providing any shred of evidence that these 148 workers who have been charged for murdering, this is the charge, that they murdered the human resource manager in the Manasa plant of the Maruti Suzuki in Haryana state. And out of these 148 workers, as mentioned, 117 workers were exonerated. They were let free because there is not a shred of evidence to say or to prove that these workers have involved in any way in the death of this human resource manager. So that also proves that this case is a sham. It's a monstrous frame up by the management, the police, and the the governments. When it was originally charged, it was the Congress-led government in Haryana, and later on the BJP also joined in this in this frame up of Maruti Suzuki workers. So basically in their in the case, what has really been exposed is that without anyone being identified by the management, the witnesses, they said I saw this man killing is there. Well, he set fire to the plant, etc., etc. So in this way, they said it, but none of them really been able to point out when the workers were lined up by the defense lawyers to show, you just point out or finger who the real person, that you saw killing or set fire to the plant. But none of the witnesses could say that this man I saw, that man I saw. None of them. Only they said the names. The names were supplied by the management. So they go by the list. As Johan Darwin said, from A to Z. They go by this list of names, and they will say, from A to maybe H, this person, this set of persons they name, and they say, they involved in this attack. But when they asked to, identify those workers, none of them could do. So without any evidence that these workers, any of these workers involved in setting fire or, physically attacking the manager, they were charged. Now we see, 13 of them were, sentenced to life, and 117 of them were, released because there's not a single, evidence to show that they involved in any sort of attacks. But they were kept in prison for 5 years. So this is a case to really intimidate the workers. The Maruti Suzuki workers, they were, in the forefront of the struggle against the contract labor system and the cheap labor system introduced by the Indian government. This is the, whether it's a Congress government or the Modi government, led BJP government, they all, work as, agencies for the global investors, for the Indian big business. And, and they bully workers. The workers must accept this ruthless, brutal exploitation by these companies, by the global companies. If you don't, accept, these, demand or the dictats of these
management, then you are, you are going to face what you now facing. I mean, all these workers, and their families, their future is completely destroyed. This is how the ruling class, this is the class justice against the militant workers who challenged the Indian bourgeoisie's class strategy. Just to brief, yeah. Comrade Chairman and comrades, this is an important meeting that the Indian supporters of the International Committee of the Fourth International are, holding in Chennai to demand the release of all the jail workers. 31 of the Maruti Suzuki workers were sentenced to, jail in last March. And out of the 31, 13 of them were given life sentence. And of these 13, we see 12 of them are the leaders of the newly formed Maruti Suzuki Workers Union, MSWU. And another person called Jalal, who was the one first being attacked by the management and provoked. The provocation started by the management on July the 18th, 2012. This led the following, the altercation between the workers and the management brought bounces in the plant, and finally, we see that the case. They've been charged for supposedly killing human resources manager Avinash Dev. He was in fact sympathetic to the workers. Tolle நான்காம் மாநிலத்தினத்தில் குழுடைய ஆதரவாளர்கள் என்று சென்னையில் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மேனேசர் பிளான்டை சேர்ந்த ஆலையை சேர்ந்த மாருதி சுஜுகி ஒர்க்கர்ஸ் 2012ஆம் ஆண்டிலே ஜூலை 18 அங்கு நடந்த ஒரு சம்பவத்தின் பொழுது, அந்த சம்பவம் அங்கு இருக்கக்கூடிய மேனேஜர் மாருதி சுஜுகி நிர்வாகத்தினால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஆத்திரமூட்டல் சம்பவமாகும். அந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கு அந்த சம்பவத்தின் பொழுது அங்கு ஒரு மேனேஜராக இருக்கக்கூடிய அவினேஷ் தேவ் அங்கே இறந்திருக்கின்றார். அவர்களுடைய இறப்புக்கு தொழிலாளர்கள் தான் காரணம் என்று ஆதாரமற்ற முறையிலே ஒரு குற்றச்சாட்டை வைத்து 148 தொழிலாளர்கள் மேல் அங்கு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. அந்த அடிப்படையிலே 5 வருடங்களாக இந்த வழக்குகள் நீடித்து அவளுக்கு பிணை கூட வழங்கப்படாத ஒரு நிலைமையிலே கடந்த மார்ச் மாதம் அவளுக்கு வழங்கப்பட்ட அந்த தண்டனையில் நாம் பார்க்கின்றோம் 31 தொழிலாளர்கள், அதாவது 148 தொழிலாளர்களை 117 பேர் எந்த குற்றம் அற்றவர்கள் என்று அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக தொழிலாளருக்கு ஆதரவாக பேசிய ஒரு லாயர் வக்கீல் ஜோன் ரெபக்கா கூறியிருக்கின்றார், இந்த 148 பேர்ல 117 பேர் விடுவிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நீதிமன்றமே வந்திருக்கின்றது என்று கூறுகின்ற பொழுது அங்கு எந்த விதமான ஒரு ஆதாரம் அவர்கள் மேல் கிடையாது என்பது திட்டவட்டமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் அவர்கள் 5 வருடங்களாக எந்த ஆதாரம் இல்லாமல் அங்கு சிறை தண்டனை அனுபவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் பிணை மறுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இறுதியிலே அவர்கள் கடந்த மார்ச் மாசத்திலே விடுவிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இது ஒரு திட்டமிட்டு இந்த ஒரு போர்க்குணம் மிக்க தொழிலாளர்கள் மீது தொடுக்கப்பட்ட ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்காகத்தான் இருந்திருக்கின்றது என்பதை அந்த தொழிலாளருக்கு ஆதரவாக வாதாடிய வக்கீல்கள் மிக தெளிவாக அவர்கள் இதை எடுத்து கூறியிருக்கின்றார்கள்.
ஸோ இந்த விஷயத்திலே இங்க பேசியது போல இந்த ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஏன் ஜோடனைக்கு போனார்கள் என்ற விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். The background of this, frame up, why through the collusion of, Maruti Suzuki management, the police, and the government. At that time when this happened in 2012, it was the Congress-led government that ruled in Haryana state. So all of them, they spend millions of rupees in the to defend to really charge these workers on false claim, and they drag this case for 5 years only to release 117 of these 148 workers without any because they failed. The prosecution failed to prove that they committed any crimes. அதாவது எந்த விதமா அந்த ப்ராசிக்யூஷன் அவர்கள் வழக்கு தொடுத்தவர்களுடைய தரப்பிலே எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்ற காரணத்தினால்தான் அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களை விடுவிக்க வேண்டிய அந்த நிர்பந்தத்துக்கு வந்தார். ஆனாலும் ஏன் அவர்கள் மீது இவ்வாறான ஒரு ஜோடனையை தொடுத்தார்கள் என்பதுதான் இங்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. 2012 ஜூலை 18 இந்த சம்பவம் நிகழ்கின்ற பொழுது அதனுடைய பின்னணி என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். So when we look at the background of this incident happened in July 18, 2012, we see in 2011 there was there emerged a militant strike by these Maruti Suzuki workers in the Manise plant. They were opposed to the inhuman, the brutal work regime imposed on the workers in the plant. அதாவது இந்த 2012 ஜூலை 18 இந்த சம்பவம் நடந்ததுடைய பின்னணி என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது 2011 அதற்கு முந்தைய வருஷத்திலே அங்கு ஒரு ஜூன்ல அங்கு ஒரு பெரிய வேலைநிறுத்த போராட்டங்கள் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அங்கு இருக்கக்கூடிய ஈவிரக்கமற்ற மனித தன்மையற்ற அங்க இருக்கக்கூடிய ஒரு வேலை நிலைமைகளுக்கு எதிராக தொழிலாளர்கள் போராட்டத்தில் இறங்கினார்கள். Workers in the first place involved in 13-day strike in June 2011. 2011 ஆண்டு ஜூனிலே 13 நாட்கள் முதன்முறையாக அந்த தொழிலாளர்கள் மாருதி சுசுகி தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலைமைகளுக்கு இந்த இப்படியான ஒரு மனித தன்மையற்ற வேலை நிலைமைகளுக்கு எதிராக. And that continued. This struggle continued, by the workers throughout the year in different forms. பல்வேறு வடிவங்களிலே தொழிலாளருடைய இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நீடித்ததை நாம் பார்க்கின்றோம். 2011 ஜூனில் இருந்து 2012 ஜூலை 18 இந்த சம்பவம் நடக்கின்ற காலப்பகுதி வரையில் அங்கு தொழிலாளருடைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், உள்ளிருப்புகள், வேலை நிறுத்தங்கள் போன்ற பல வடிவங்களிலே தொழிலாளர்கள் அங்கிருக்கக்கூடிய ஒப்பந்த முறைக்கு எதிராக, அங்கிருக்கக்கூடிய ஒரு மோசமான வேலை நிலைமைகள் என்று கூறுகின்ற பொழுது they were only given 7 minutes. Just to give an example, workers were given during the day working hours only 7 minutes. In the 7 minutes that you'll have to have a cup of tea, and if you want you can go to the toilet. You are not given any other time, within just 7 minutes. அதாவது ஒரு 7 நிமிஷத்திலே, உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமாயின் 7 நிமிஷத்திலே நீங்கள் ஒரு முழு நேரம் அங்கு வேலை செய்கின்ற பொழுது அந்த கம்பெனியிலே அந்த 7 நிமிஷத்திலே நீங்க டாய்லெட்டுக்கு போகணும், ஒரு கப் டீ கொடுக்கிறேன்றாலும் அந்த 7 நிமிஷத்தில் தான் நீங்கள் குடித்து விட்டு ஓடி வர வேண்டிய நிலைமை. சோ இவ்வாறான நிலைமைகள் மட்டுமில்லாமல் அங்கு ஒப்பந்த முறை, நிரந்தர தொழிலாளர் என்றும் கூட பிரித்து வைத்து எங்கும் எல்லா இந்தியா பூரா இருக்கின்ற கம்பெனிகளில் நாம் பார்ப்பது போன்று அங்கும் மாருதி சுசுகி மனேசர் ஆலையிலும் கூட இந்த ஒப்பந்த முறை தொழிலாளர்கள், நிரந்தர தொழிலாளர் என்றும் பிரித்து வைத்திருந்தார்கள். சோ இந்த ஒப்பந்த முறைக்கு எதிராகவும் அனைத்து தொழிலாளரை நிரந்தரப்படுத்த வேண்டும். வேலை நிலைமைகள் இவ்வாறு மூர்க்கமாக ஈவிரக்கற்ற முறையிலே இருக்க வேண்டியதில்லை, அதை மாற்றி அமைக்க வேண்டும். சம்பள உயர்வு வேண்டும்,
இவ்வாறான யூனியன் அமைப்பதற்கு தொழிற்சங்கங்கள் அமைப்பதற்கு எங்களுக்கு உரிமை வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள். The workers were demanding the right to form a union. They were asking for better conditions in the workplace, and they were asking for wage hikes, and they were opposed to the contract labor system. They want all the workers to be made permanent. So these were the main demands that these workers in the Manisa plant were involved in from 2011 June. So therefore, the management, try all method. They trying to, get rid of the workers who were leading this struggle in the first place. And then there was a protest from the workers. They will not accept this victimization of, the leading militant workers by the management. So the management then had to backtrack. And also they tried to bribe the militant workers. That also happened, but that also could not prevent the workers continuing their struggle. There was one person, prominently in the leadership of the Maruti workers struggle, but then, he and few other colleagues, were bribed by the management. That was illegal in any case, but they did it. They given crores of rupees, for them to lead the plan and lead the fight. So they did. I mean, they, under tremendous pressure by the management and under conditions that the other trade unions will not come forward to help these workers, in a united struggle to confront this Maruti management, this betrayal by the, leading activists of the, initial union, took place. அதாவது இந்த மாருதி நிர்வாகத்தினுடைய பிரம்மாண்டமான அழுத்தத்தின் கீழ் அதே சமயத்தில் ஏனைய தொழிற்சங்கங்கள் எந்த விதத்திலும் இந்த தொழிலாளரை தனிமைப்படுத்திய நிலையிலே அவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் பெருமளவிலே ஒரு தாக்கத்துடன் அங்கு வந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க மறுத்த சூழ்நிலைமையில் தான் இந்த போராட்டங்களுக்கு அந்த சமயத்திலே தலைமை வகித்த முக்கியமான பல பேர் காட்டி கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது, கோடிக்கணக்கான ரூபாய்களை அள்ளி வீசினார்கள் நிர்வாகம். அந்த அடிப்படையிலே வந்து அவர்களை அந்த ஆலையில் இருந்தே அவர்கள் அகற்றினதை நாம் பார்க்கின்றோம். But however, that did not stop the workers. They were opposed to this management, illegal bribery system, to weaken the struggle. But then they continued with the new leadership. They continued with the same demands. அதாவது அந்த கோரிக்கைகளை அவர்கள் தொடர்ந்து முன்வைத்து போராடினார்கள். அந்த முன்னைய தலைமையினுடைய காட்டிக் கொடுப்பின் காரணமாக அவர்கள் பின்வாங்க செய்யவில்லை அவருடைய போராட்டத்திலிருந்து. Because they as workers they had to fight for a better conditions. I mean, that's the point. I mean, workers will not passively accept this brutal exploitation. This has been the history of the working class internationally. The working class always fight to defend its class interest. தொழிலாளர் வர்க்கத்தினுடைய வரலாற்றை நாம் திரும்பி பார்க்கின்ற பட்சத்திலே தொழிலாளர்கள் எப்பொழுதுமே சமாதானமாக அவர்கள் மேல் தொடுக்கப்படுகின்ற மூர்க்கமான சுரண்டல்களை ஏற்றுக்கொண்டது கிடையாது. தொழிலாளர்கள் தொடர்ந்து போராடி அவருடைய வர்க்கங்களை பாதுகாப்பதற்காகத்தான் எப்பொழுதுமே அவருடைய போராட்டங்கள் இருந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த கம்பெனியிலே இருக்கக்கூடிய கம்பெனி against the company's stooge union. Workers were trying to form a new union to fight for their demands, and even the labor courts would not recognize. அதாவது அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர் நீதிமன்றங்கள் லேபர் கோர்ட்ஸ் லேபர் கமிஷன் they will not accept or they will reject the registration of this application for the for new unions. அதாவது புதிய சங்கங்கள் உருவாக்கப்பட்டு அதை பதிவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் செல்கின்ற பொழுது லேபர் கமிஷனர் அங்கே அதை நிராகரித்திருப்பதை தான் நாம் பார்க்கின்றோம். இவ்வாறான சூழ்நிலைமையில் தான் அவர்கள்
அதற்கு முன்னால் இருந்த சுசுகி எம்ப்ளாயிஸ் யூனியன் என்ற ஒரு முயற்சியை எடுத்தார்கள். அது திட்டவட்டமாக நிராகரிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மீண்டும் அவர்களுடைய முயற்சியின் மூலமாக MSWU சுசுகி ஒர்க்கர்ஸ் யூனியன் என்ற பெயரிலே அவர்கள் திரும்பவும் அவர்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்க முயற்சி செய்தார்கள். அந்த சமயத்தில் தான் இந்த அவானிஷ் தேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அங்கிருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதவள மேலாளர் அவானிஷ் தேவ் தொழிலாளருக்கு சாதகமாக அனுதாபத்துடன் அவர் நடந்து கொள்ள முயற்சி செய்தார் என்ற விஷயம் நிச்சயமாக அங்கு நிர்வாகத்துக்கு ஏற்புடையதாக இல்லை. The human resource manager who was very sympathetic to the cause of the workers and tried to help the workers, registering the union, but that was not acceptable to the management. So there was no reason why these 148 workers they charged, without any evidences, should go and attack or kill a manager who was all along been sympathetic to them, to the workers' cause. அதாவது அங்கே எந்த விதமான காரணமும் கிடையாது. ஏன் இந்த 148 தொழிலாளர்கள் அவர்கள் மேல் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது, அவர்கள் தான் அவினேஷ் தேவ் என்ற அந்த மனிதவள மேலாளரை கொலை செய்தார் என்று. ஆனால் அதற்கு எந்த விதமான அவசியம் அங்கு இருக்கவில்லை தொழிலாளர்களுக்கு. ஏனென்றால் அந்த மேலாளர் தொழிலாளர்களுக்கு எப்பொழுதுமே அனுதாபமாக தான் இருந்திருக்கின்றார். Even on that day, July 18th, when this altercation happened, அந்த கைகலப்பு நடந்த டைமிலே ஜூலை 18, 2012 கூட அவினேஷ் தேவ் அந்த இடத்தில் தொழிலாளருக்கு சாதகமாக, குறிப்பாக ஜியாலால் என்ற தொழிலாளி தாக்கப்பட்ட பொழுது, நிர்வாக தரப்பிலிருந்து தாக்கப்பட்ட பொழுது, தாக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் அங்கு வேலை நீக்கம் செய்யப்பட்டார். அதாவது பொய்ப்புணவின் அடிப்படையிலே அந்த யார் அவரை தாக்கினார், ஒரு சூப்பர்வைசர் ஒரு ஜாதி ரீதியாக அவரை இழிவுபடுத்தி மிக கேவலமான முறையிலே நடந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது ஏற்பட்ட அந்த கைகலப்பிலே அந்த தொழிலாளி ஜியலால் அங்கு தாக்கப்பட்டார். அவருக்கு ஆதரவாக தொழிலாளர்கள் எல்லாம் முன் வந்து அவரை உடனடியாக வேலையில் வைக்க வேண்டும், அவரை வேலையிலிருந்து நீக்குவது ஏற்புடையதல்ல, அது அநீதி, அவரை தாக்கிய அந்த மேனேஜரை தான் அவர்கள் வந்து வேலை நீக்கம் செய்ய வேண்டும் என்று தொழிலாளர் குரல் கொடுத்தார்கள். ஆனால் அந்த சமயத்திலே அதை ஏற்றுக்கொள்ளாத நிர்வாகம் மத்தியிலே இந்த அவினேஷ் தேவ் வாதாடி இருக்கின்ற அந்த தொழிலாளருக்காக அந்தவமாக இதெல்லாம் அவர்களை நிறைய கோபப்படுத்தி இருக்கின்றது நிர்வாகத்தை. எனவே அவர்கள் இந்த தொழிலாளி இந்த அவினேஷ் தேவுக்கு எதிராக தாக்கல் தொடுக்க அவர்கள் முயற்சி செய்திருக்கின்றார்கள். இந்த இப்படியாக ஜூலை 18 உருவாக்கப்பட்ட அவருடைய ஆத்திரமூட்டல் சம்பவத்தின் பொழுது. எனவே இங்கே நாம் பார்க்கின்ற ஒரு முக்கியமான விஷயம், the main issue that we are taking up, the International Committee of the Fourth International, why the International Committee launched an international campaign to defend this victimized Suzuki workers. அதாவது 4ஆம் அகில குழு ஏன் இந்த ஒரு சர்வதேச அளவிலே இந்த பழிவாங்கப்பட்ட பலிக்கடாவாக்கப்பட்ட இந்த சுஜுகி தொழிலாளர்களை வந்து பாதுகாப்பதற்கான ஒரு சர்வதேச பிரச்சார இயக்கத்தை ஏன் மேற்கொண்டிருக்கின்றது என்பதை நாம் இங்கு பார்க்கின்ற பொழுது அதில் முக்கியமான 2 அம்சங்களை நாம் இங்கு சொல்ல வேண்டியிருக்கின்றது. முதலாவதாக நாம் பார்க்கின்றோம், இந்த இவ்வாறான ஒரு தொழிலாளருடைய போராட்டங்கள் இந்திய முதலாளித்துவ வர்க்கம் கடந்த ஒரு 1/4 நூற்றாண்டாக அல்லது 30 வருஷங்களாக மேற்கொண்டு வருகின்ற தொழிலாளருக்கு விரோதமான முதலீட்டாளர்களுக்கு சார்பான ஒரு கொள்கை. அதாவது 91 அவர்கள் தொடங்கினார்கள் புதிய பொருளாதார கொள்கை என்ற பெயரிலே. இந்த கொள்கையின் அடிப்படையிலே அவர்கள் முதலீட்டாளர்களை இந்திய பொருளாதாரம் திவாலாகிய ஒரு நிலைமையிலே IMF, வேர்ல்ட் பேங்க் போன்ற சர்வதேச நிதி நிறுவனங்கள் அல்லது சர்வதேச நிதி மூலதனத்தினுடைய மேலாதிக்கத்தின் கீழ், கட்டளையின் கீழ் அவர்கள் இங்கு திணிக்க தொடங்கிய புதிய பொருளாதார கொள்கை என்று கூறுவார்கள் அல்லது பொருளாதார சீர்திருத்தங்கள் என்று சொல்வார்கள். இந்த கொள்கை அடிப்படையிலே அவர்கள் முன்னுரிமை கொடுத்தார்கள். முதலீட்டாளர்கள் லாபகரமாக இங்கே இந்தியாவிலே தொழிலாளர்களை சுரண்டி அவர்கள் அவருடைய தொழிலை நடத்துவதற்கு ஒரு புதிய தொழில் கொள்கையை நாம் ஏற்படுத்தி கொடுத்தால்தான் இந்திய முதலாளித்துவ பொருளாதாரம் அது தொடர்ச்சியாக இயக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்துதான்
இதை தொழிலாளர்களுக்கு விரோதமான கொள்கைகளை அவர்கள் அமல்படுத்த தொடங்கினார்கள். Since 1991, the launching of neoliberal policy, or they call the new economic policy, or the economic reforms, they were aimed at attracting the global investors, so the foreign investors, to exploit the Indian working class and to make maximum profit, for these companies. So therefore, since for the last 3 decades, we can say since 1991, the launching of the new economic policy under the diktats of the IMF and World Bank, or the international, finance capital, they were carrying out these anti-worker policies. So therefore, we see the Maruti Suzuki workers' struggle is at the center of this, working class opposition to these anti-worker policies implemented by the successive governments since 1991. அதாவது மாருதி சுசுகி தொழிலாளருடைய போராட்டமானது இந்த தொழிலாளர்களுடைய போராட்டத்தினுடைய ஒரு மையமாக அது வளர்ச்சி அடைய தொடங்கியதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக 1991 அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக இந்த தொழிலாளர் விரோத நிலைப்பாடுகளை, கொள்கைகளை அவர்கள் அமல்படுத்தி வருகின்ற பொழுது அதற்கு எதிராக நாடு பூராக வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய தொழிலாளர்களுடைய எதிர்ப்பு போராட்டங்களுடைய ஒரு குவிமையமாக, ஒரு ஃபோக்கஸ்டாக இந்த மாருதி சுசுகி தொழிலாளருடைய போராட்டங்கள் இருந்தது. So அதன் காரணமாகத்தான் இந்த so that's the reason why these courageous, heroic workers, we can say that they dared to challenge the Indian bourgeoisie's, this class strategy of making the Indian working class the cheap labor. I mean, when we say the cheap labor, when you compare to the China, they want to make even more, cheaper than the Chinese workers. I mean, that's the way, the bourgeoisie can attract the investors to India for investments. அதாவது மலிந்த கூலி என்று நாம் கூறுகின்ற பொழுது அது சீனாவில் இருக்கின்ற மலிந்த கூலியை விட இன்னும் அதிகமான மலிந்த கூலியாக இங்கு அவர்கள் வழங்குகின்ற பட்சத்தில் தான் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு அவர்கள் இங்கு வந்து முதலீடுகள் செய்ய முன் வருவார்கள். சோ அந்த காரணத்தினால்தான் இந்த இந்திய ஆளும் வர்க்கமானது அவருடைய புதிய பொருளாதார கொள்கையின் அடிப்படையிலே தொழிலாளர் மேல் இவ்வாறான மிக கொடூரமான நிலைமைகளை அவர்கள் திணித்து சுரண்டலை அதிகரித்து இந்த முதலீட்டாளர்கள் லாபத்தை ஈட்டுவதற்கு அவர்கள் உத்தரவாதம் வழங்குகின்றனர். So this is the way that they trying to sort of guarantee or ensure the investors could make huge profit by exploiting this cheap labor available or made available by the Indian ruling class to the investors. So that is, we see, one important, reason that the Indian bourgeoisie, they couldn't accept the resistance. அதாவது இந்திய முதலாளித்துவத்தினால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்ற இதற்கு எதிர்ப்பை ஆளும் வர்க்கம், இந்திய முதலாளித்துவ வர்க்கம் அதனுடைய பொருளாதார திவாலின் காரணமாகத்தான் அவர்கள் பல பத்தாண்டுகளாக பின்பற்றி வந்த தேசிய பொருளாதார திட்டங்களை கைவிட்டு, நேரு சோசியலிசம் என்று அழைப்பார்கள், அவற்றையெல்லாம் கைவிட்டு எக்ஸ்போர்ட் ஓரியன்டட், அதாவது ஏற்றுமதியை குறிவைத்து பொருளாதாரத்தை அவர்கள் முழுமையாக மாற்றி அமைத்ததை நாம் பார்க்கின்றோம். They have abandoned their decades long what they call the Nehru socialism, and they have then began to adapt the export oriented economic policy that gives priority for the global investors, for the big business. Their interest is priority for the governments, who are government in power. They give priority for this policy. I mean, that is why, the Maruti Suzuki also, Suzuki, everybody knows, is a major Japanese, global auto company. They, initially they had a joint venture with the Indian Maruti, and then, they brought the maximum shares and became the owner of this Maruti company that then became the Maruti Suzuki. Suzuki company, தெரியும், ஜப்பானுடைய மிக பிரமாண்டமான பூகோள ரீதியான ஒரு கார் நிறுவனம்.
அவர்கள் இந்தியாவில் முன்னே செயல்பட்டு வந்த மாருதி கார் நிறுவனத்தை அவர்கள் அதில் இணைந்து ஜாயின்ட் வெஞ்சராக செயல்பட்டார்கள். அதை அடுத்து அதில் பெரும் பங்குகளை வாங்கி அவர்களே இப்பொழுது அதனுடைய முக்கியமான உடைமையாளர்களாம் இருப்பதை, சொந்தக்காரர்களாம் இருப்பதை நாம் பார்க்க முடியும். எனவேதான் இந்த மாருதி சுசுகி தொழிலாளருக்கு எதிரான இந்த தாக்குதலிலே குறிப்பாக எந்த ஒரு கட்சி, அதாவது விதிவிலக்கு இல்லாமல் எந்த ஒரு கட்சியும் அதற்கு ஆதரவு கொடுத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சி, அதற்கு பிறகு வந்த பிஜேபி ஆட்சி. இதை பற்றி நீங்கள் அறிய வேண்டுமாயின் பிஜேபி எப்படி உதவி செய்தது என்று பார்க்கின்ற பட்சத்திலே கடந்த மார்ச்சிலே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட பொழுது, அதாவது 118 தொழிலாளர்களை 117 தொழிலாளர்களை விடுவிக்க வேண்டிய நிலைமை. அடுத்ததாக 31 தொழிலாளருக்கு வந்து வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பிலே 13 தொழிலாளருக்கு வந்து ஆயுள் தண்டனையும், மீதி தொழிலாளருக்கு 5 வருடங்களோ 3 வருடங்களோ என்று வழங்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இந்த இப்படியான நிலைமையை எதிர்த்து, இந்த தீர்ப்பை எதிர்த்து பிஜேபி அரசாங்கம், அதற்கு பிறகு காங்கிரசுக்கு அப்புறமாக வந்த பிஜேபி அரசாங்கம் அவர்கள் அப்பீல் பண்ணியிருக்கின்றார்கள். இதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். 117 பேரை விடுவித்ததும் கூட அவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. எனவே இந்த காங்கிரஸ் மட்டுமில்லாமல் பிஜேபியும் கூட நாம் பார்க்கின்றோம் இந்த தொழிலாளருக்கு விரோதமான இந்த நடவடிக்கைகளிலே அவர்கள் முதலீட்டாளர்களுக்கு வந்து உத்தரவாதம் வழங்குகின்றால், நாங்கள் உங்களுக்காக, அரசாங்கங்கள் மாறலாம், ஆனால் உங்களுக்காகத்தான் நாம் சேவை செய்கின்றோம், அதனால் எங்களை நம்பி நீங்கள் இங்கு வந்து முதலீடு செய்யலாம் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். They want to assure to the investors that believe us. I mean, we are faithful to you, to the investors. So come and invest in our states. That's the sort of statement coming from the successive government, the Congress first, and then we saw the BJP coming to power in Haryana. And also we see, the attorney, who during the case argued these workers should be hanged. இந்த தொழிலாளர்கள் வந்து தூக்கிலிடப்பட வேண்டியவர்கள், மரண தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று கூட அரசு தரப்பு அட்டோர்னி வாதிட்டதை நாம் பார்க்கின்றோம். அவ்வளவு நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு தொழிலாளர்கள் மேல் அவ்வளவு கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதன் மூலம்தான் முதலீட்டாளர்களுக்கு வந்து நாம் வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்து இவ்வாறான ஒரு மூர்க்கமான ஈவிரக்கமற்ற ஒரு தண்டனை வழங்க வேண்டும் என்று வாதிட்டதையும் நாம் பார்க்க முடியும். அவ்வாறான ஒரு மரண தண்டனை கொடுக்கவில்லை என்றாலும் கூட அது ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. பட் அரசு தரப்பிலே இவ்வாறான வாதங்கள் வந்தது என்பது தற்செயலானது அல்ல. These were not accident. From the prosecution side, if they demand the hanging of all these militant workers, they framed up and for killing the human resource manager. But however, they had to exonerate or free 117 of them. So therefore, the case is basically demolished. As I already mentioned, this was the argument or the comments made by the defense lawyers. So therefore, what we are trying to, when we say the International Committee of the Fourth International looks at this attack of the Maruti Suzuki workers, global. This is, we see a part of a global, attack on the working class. This one we cannot see, as an isolated, just happening in India, happening in Haryana, in Manisa, so it's not that. I mean, இது வந்து நான்காம் அகிலத்தின் அரசுடைய பார்வையிலே இது ஏதோ ஹரியானாவிலே மேனேஜர்லே நடக்கின்ற ஒரு சம்பவமாக இது பார்க்கப்படவில்லை. இது பூகோள ரீதியாக தொழிலாளர் வர்க்கத்தின் மேல் தொடுக்கப்பட்டு வருகின்ற தாக்குதலுடைய ஒரு பகுதியாகத்தான் இது நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. Comrades know since 2008 the global credit crunch, or the what we call the breakdown of the world capitalist system, the
the manifestation of the breakdown of the capitalist system was, very much evidenced in 2008 with the collapse of the Lehman Brothers, the massive big bang in America. அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக பெரும் வங்கியான லேமன் பிரதர்ஸ் உடைய வீழ்ச்சியை தொடர்ந்து அது உலக முதலாளித்துவத்தினுடைய ஒரு நிலைமுறைவாக ஒரு பெரும் நெருக்கடி நிலைமையாக அது தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து we see the further intensification of attacks against the workers. The crisis of capitalism, has been unloaded into the backs of the workers. அதாவது தொழிலாளர் மேல் முதலாளித்துவ நெருக்கடிகள் வந்து சுமத்தப்பட தொடங்கியதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய திவால் நிலைமை, அது அமெரிக்க முதலாளித்துவமாக இருக்கட்டும், இந்திய முதலாளித்துவமாக இருக்கட்டும், ஐரோப்பிய முதலாளித்துவமாக இருக்கட்டும், அவளுக்கு ஏற்பட்டு வருகின்ற நெருக்கடியை அவர்கள் தொழிலாளர்கள் மேல் திணிக்க தொடங்கியதை நாம் பார்க்கின்றோம். So how it manifested, how the deepening world capitalist crisis or the world capitalist economic crisis is manifested is through many ways. Chiefly, we can say the drive towards imperialist war and intensification of austerity measures and further attack on the democratic rights. So this is happening everywhere, from America to Europe to Asia, in India. So அதாவது 2008 ஏற்பட்ட உலக முதலாளித்துவ நெருக்கடி அல்லது நாம் உலக முதலாளித்துவ பொருளாதார நெருக்கடி என்று கூற முடியும். இந்த நெருக்கடியை இருந்து மீள்வதற்காக உலக முதலாளித்துவ வர்க்கம் மேற்கொண்டு வந்த நடவடிக்கையிலே முக்கியமானதாக தொழிலாளர்கள் மேல் அதை அவர்கள் சுமத்துவதற்கு திணிப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட தொடங்கியதை பார்க்கின்றோம். இதனுடைய விளைவாகத்தான் இது எவ்வாறாக வெளிப்படுத்தப்பட்டது இந்த நெருக்கடி என்று பார்க்கின்ற பொழுது, ஒன்று ஏகாதிபத்திய போரை நோக்கிய ஒரு முந்தல், இன்னொன்று சிக்கன நடவடிக்கை, ஆஸ்டெரிட்டி மெஷர்ஸ், சிக்கன நடவடிக்கைகள், அரசாங்கத்தினுடைய கருவூலம், நலத்திட்டங்கள் எல்லாம் இதற்கு முன்னதாக அவர்கள் ஒரு குறைந்தபட்சம் இந்தியா போன்ற நாடுகளிலே மிக மிக குறைந்தபட்சமாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வழங்குகின்ற உரங்களுக்கோ அல்லது விதைகளுக்கோ வழங்கக்கூடிய நலத்திட்டங்கள், அதே போல் ரேஷன் போன்ற திட்டங்கள் எல்லாமே இப்பொழுது நாம் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். அதே போல் அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளில் கூட தொழிலாளர்கள் போராடி பெற்ற பல்வேறு விதமான நலத்திட்டங்களும் வந்து தொடர்ச்சியாக அங்கு தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இதனுடைய ஒரு பெரிய வெளிப்பாடாக நாம் பார்க்க முடியும் கிரீஸிலே நடந்த ஒரு போராட்டத்தை. அங்கு ஐரோப்பிய முதலாளித்துவ வர்க்கம் ஒட்டுமொத்தமாக யூரோப்பியன் யூனியன், IMF, European Central Bank, what they call the troikas, they have imposed on the Greece working class, the maximum austerity measures to try and overcome their own, economic crisis. And they tried it as a model to what extent they can go and attack the workers so that they can then follow it up with the other countries. அதாவது இந்த தொழிலாளருக்கு எதிராக தொடுக்கப்படுகின்ற தாக்குதலிலே சிக்கன நடவடிக்கை எடுத்து நாம் பேசுகின்றோம். சிக்கன நடவடிக்கை என்று பேசுகின்ற பொழுது மிக குறைந்தபட்சமாக தொழிலாளருக்கு உழைக்கிற மக்களுக்கு வழங்கக்கூடிய நலத்திட்டங்கள் இந்தியா போன்ற நாட்டிலே மிக குறைந்த அளவாக இருந்தாலும் கூட அவையும் கூட இன்று வெட்டப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கு பார்க்கின்றோம். விவசாயத்துக்கு வழங்கக்கூடிய மானியங்கள், விதைகளுக்கு, உரங்களுக்கு, அதே போல் ரேஷன் திட்டங்கள் போன்ற எல்லாமே இப்பொழுது தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல் இன்னொரு விதத்திலே இந்த நெருக்கடி வெளிப்படுத்தப்படுகின்றது ஜன உரிமைகள் மீதான தாக்குதல். இங்கு பேசுகின்ற பொழுது சதீஷ் குறிப்பிட்டிருந்தார். சமீபத்திலே கௌரி லங்கேஷ் பெங்களூர்லே ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய வீட்டிலேயே. அவர் மேல் அவரை கொன்றவர்கள் ஆளும் பிஜேபியுடன் மிக நெருக்கமான தொடர்புகள் என்பது என்கிற ஆதாரங்கள் வைத்து வருகின்றன. இவ்வாறாக அவர்கள் அதாவது அவர்களுடைய கொள்கைகளை விமர்சிப்பவர்களை இன்று மௌனப்படுத்துவதற்காக கொலை செய்யும் மட்டத்திற்கு கௌரி லங்கேஷ் சமீப காலத்திலே அவள் தொடுத்து வந்த தாக்குதலே 4வது
ஒரு ஒரு நபராக இருக்கின்றார். அதற்கு முன்னதாகவும் பல பேரை அவர்கள் இவ்வாறாக கொண்டிருக்கின்றார்கள். சோ இவ்வாறாக பல்வேறு வழிகளிலே இன்று அதாவது அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை எதிர்ப்பவர்களை விமர்சிப்பவர்களை இன்று அரசாங்கம் மௌனப்படுத்துவதற்காக பல்வேறு விதமான பயமுறுத்தல்களையும் இவ்வாறான படுகொலைகளையும் அவர்கள் இன்று மேற்கொள்ள தயங்கவில்லை என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். சோ இந்த நிலைமையில் தான் மாருதி சுசுகி தொழிலாளருடைய போராட்டத்தை நாம் தொடர்புபடுத்தி பார்ப்போமாயின் மாருதி சுசுகி தொழிலாளருடைய போராட்டம் திரும்பவும் இந்திய ஆளும் வர்க்கத்துடைய முதலாளித்துவ ஆளும் வர்க்கத்தினுடைய முதலீட்டாளருக்கு சார்பான இந்த கொள்கைகளை எதிர்த்து அவருடைய போராட்டம் பொருளமை அதாவது ஒரு ஒப்ஜெக்டிவாக நாம் பொருளையாக பார்க்கின்ற பட்சத்திலே அது இந்திய முதலாளித்துவ வர்க்கத்துடைய கொள்கைகளை சவால் செய்வதாக இருக்கின்றது. போராடி வருகின்ற பல கோடி தொழிலாளர்களுக்கு வந்து உற்சாகம் ஊட்டுவதாக இருக்கின்றது. எனவே அது நசுக்கப்பட வேண்டும். That this worker struggle has become focused. I mean, they in a way that it reflected that the feelings and the anger or the opposition of the millions of workers across the country that are opposed to this Indian bourgeoisie's class anti-working class policies. So therefore, if you want to know how the workers are now coming and opposing this government's anti-working class policy, only last September we saw a general strike in India where nearly 150 million workers joined this general strike. அதாவது கடந்த நீங்க தொழிலாளருடைய போராட்டங்களை பற்றி கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டுமாயின் போராட்ட உணர்வுகளை கடந்த செப்டம்பர் மாதத்திலே 150 மில்லியன் அதாவது 15 கோடி தொழிலாளர்கள் பொது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். அதாவது நிரந்தர தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள்,